ஒரு முறை நாரத மகாமுனி சிவனையும் பார்வதியும் பார்க்க கைலாயம் வந்தாங்க. அப்போ அவர் கையில் ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்தார். இதை யாராவது ஒருத்தர் தான் சாப்பிடணும் அப்படின்னும் சொன்னார். நமக்கு பிறகு நம்ம குழந்தைங்க தானே எல்லாம் அப்படின்றதுனால விநாயகருக்கும் முருகருக்கும் தர விரும்பினாங்க சிவனும் பார்வதியும். ஆனால் இருவரில் யாருக்கு தர்றது? இந்த உலகத்தை முதல்ல யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சொன்னாங்க. உடனே முருகர் தன்னுடைய வாகனமான மயில் மீது ஏறி உலகை சுற்றி வர புறப்பட்டுட்டார். ஆனால் விநாயகர் செய்வதறியாது திகைத்தார். அப்போ தான் அவருக்கு தோணுச்சு, நம்மளுடைய தாய் தந்தையர் தானே இந்த உலகம், அவங்கள சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை சுற்றியதுக்கு சமம்னு நினச்சி அவங்கள சுற்றி வந்தார். அவருடைய ஞானத்தை பார்த்து சிவனும் பார்வதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதோட அந்த ஞான பழத்தையும் அவருக்கு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த முருகர் ரொம்பவே கோபம் கொண்டார். நான் உலகத்தை சுற்றி வரத்துக்குள்ள இப்படி ஒரு முடிவு செய்துட்டீங்களே அப்படின்னு கோபம் கொண்டு பழனிமலை முருகனா இன்றும் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.